ராகவ் உடனே தூக்கிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. முரளியால தாங்கிக்க முடியாம அப்படியே பார்க்குறாரு. அபி அவன் ஒண்ணும் புரியாம பார்க்குறாங்க ராகவ. அப்படியே அலேக்கா தூக்கி அழகா பொறுமையா நடந்து அந்த அவங்க போட்டிருந்த அந்த கோட்ல நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு ராகவ் தம்பி சூப்பர் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னோடனே அப்படியே இறக்கி விடுறாரு அபியை. அபிக்கு ஒன்றுமே புரியல. ராகவே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே பார்த்துட்டு கை தட்டுறாங்க. கலைக்கிட்டப்பா உன் பொண்டாட்டி எப்படி பூ மாதிரி தூக்கணும் உனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு முரளி அப்படியே டென்ஷன் ஆகி தலைமையில கை வச்சுக்கிறாரு. இதை சுந்தரி பார்த்துட்டு ஐயோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டானே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபிக்கு ராகுவும் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ரூமில் அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு அபி கலைக்க போகிறாங்க. அப்போ ராகவ் தடுத்து நிறுத்துறாரு. ஒரு நிமிஷம் அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக என்ன பண்ணுறாரு, அவரோட கன்னத்தில் வைக்கிறாரு. அப்படியே அபியை லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அபிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அபி, இதை கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நம்ம வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் நம்ம நிற்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி நகரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் நான் சொல்கிறதுல தான் இருக்குது. நீ என்னை புரிஞ்சுப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே முரளி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ அவன் சும்மா இருந்தால் கூட அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே, எப்படி ஃபஸ்ட் நைட்டை நடத்தி தீர்வான் போட்டிருக்கே, இதை இப்படியே பிடிக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட் நடந்துடும். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்படியே நான் நிறுத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எல்லோரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டி முதல்ல பார்க்கணும், அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளாம் பில்டப் பண்ணி விட்டுறாரு. இதை பார்த்து ராகவ் என்ன பண்ணுறாரு, உண்மையிலேயே அக்காவுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. உன்னை எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் ராகவும் கிளம்பி போயிடுறாரு. அபி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. வேணும்னே அபியும் ராகவும் இந்த மாதிரி ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் வேணும்னே பண்ணியிருக்கான், இவன் எல்லாத்தையும் வேணும் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அணுவோட அத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க அவங்க அத்தை, அவனை இதுக்கப்புறம் இந்த வீட்டில் விட்டு வச்சேன்னா உன் வாழ்க்கையை அவன் கெடுத்து குட்டிச்சோராயிடுவான், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அத்தை, நம்ம குழந்தை பிறக்க வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அஞ்சலக்கா குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் நான் அப்படின்றாங்க. இங்கே பாரு அபி, நீ இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாடு ஆகிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு போகிறாங்க. அனு அதே சொல்கிறாங்க அபிக்கிட்ட. அபி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இங்கே ஓடி ராகவ் பார்க்குறாரு அவங்க அக்காவை. பார்த்தா அவங்க அக்காவுக்கு எதுவுமே நடக்கலை, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பாடா எதுவுமே இல்லை, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு. இல்லை நான் கனவு கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி, என்ன மாப்பிள்ள நீங்கள் கனவு கண்டுன்றீங்க, இந்நேரம் என்னமோ வச்சுட்டாங்க, எவ்வளோ பதறிட்டோம், ஏன் கிருஷ்ணா தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. உடனே அப்படியே பார்க்குறாங்க ராகவ். வேணும்னு தான் ஏதோ செஞ்சுருக்கான், வேணும்னே என்னை வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான், நானும் அப்படியே ரூமில் இருக்கிறதால இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு முரளியை. உடனே முரளி ஐயோ இவன் முறைக்கிறத பார்த்தா நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டானா, அப்படி முறைக்கிறான் பார்த்து, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இவனை இப்படியா டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் முரளி.